Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் என்னன்னா ஒரு சைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது 1092 எந்த சைஸ் வேணா வெச்சுக்கலாம். நான் தம்ப்நெயிலுக்காக இந்த இது வெச்சு வர்க் பண்ண போறேன். சோ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் எடுப்போம். காப்பி பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இது ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. ரொட்டேட் 180 டிகிரி கொடுத்துட்டு ஃபிளிப் ஹரிசாண்டல் கொடுத்துட்டு அப்படியே கீழே வச்சுக்காங்க. அவங்களுக்கு கீழே அப்படியே கொண்டு வந்துடு. ஓகேவா? வச்சுட்டு இது கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்காங்க. லைட்டாக எரேஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஃபில்டரில் போய் பிளரில் மோஷன் பிளர் கொடுங்க. மோஷன் பிளர் வந்து எப்போவுமே இங்கே 90 கொடுத்துக்காங்க. இங்கே ஒரு 11 கொடுத்தா போதும். லைட்டாக பிளரான மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று, அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வித் ஒரு 600 கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு 1000 கொடுத்துருக்கலாம். ஒரு 72 இல்லை 100 அந்த மாதிரி கொடுத்துக்காங்க. போதும். ஓகே பண்ணியாச்சு. இப்போ பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் நாய்ஸில் போய் ஆட் நாய்ஸ் கொடுங்க. ஆட் நாய்ஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 400 கொடுங்க. பிக்சல் இந்த மாதிரி பிக்சல் வரணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சேனலில் போயிட்டு ரெட் கிளிக் பண்ணுங்கள். ரெட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வந்து ஸ்டைலிஷில் வந்து எம்போஸ் கொடுங்க. எம்போஸ் வந்து ஒரு 140 கொடுத்துட்டு இது ஒரு 500 கொடுப்போம். டோட்டலாக இது பண்ணிக்கலாம். இது ஒரு 2 கொடுப்போம். எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டைலிஷில் வந்து எம்போஸில் வந்து 90 கொடுத்துக்காங்க. 90 கொடுத்துட்டு அது மட்டும் கொடுத்தா போதும். ஆங்கிள் வந்து ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. 0 லேயர். ஓகே, இப்போ வந்து பர்ஸ்பெக்டிவ் ஷேடோ அது கொடுத்துட்டு வேணுங்கிற அளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்துட்டு வாட்டர்னு சேவ் பண்ணிக்காங்க. எங்கே வேணால் சேவ் பண்ணிக்காங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். வாட்டர் என்னென்னா இதை வச்சு தான் நம்ம வாட்டர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வாட்டர்னு கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இமேஜ் எடுப்போம். இந்த இமேஜ், அதாவது இந்த இமேஜ். ஓகேங்களா? ஃபில்டரில் டிஸ்டார்ட்டில் போய் டிஸ்பிளேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ சும்மா 10க்கு 10 இருக்குது டிஃபால்ட்டாக. அதே கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். வாட்டர் கொடுப்போம். பார்த்திங்கன்னா எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் தெரியும். டாப் எஃபெக்ட். இதில் ஜாஸ்தி கொடுத்தா என்ன ஆகும் அதையும் கொடுத்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சே நம்ம அடுத்தடுத்து நம்ம வாட்டர் எஃபெக்ட் பண்ணலாம். இன்னொரு இமேஜ் எடுப்போம். ஒன்று க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இந்த வாட்டருங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணிட்டிங்கனாவே போதும். இன்னொரு இமேஜ் எடுப்போம். பார்த்தீங்கன்னா இதே சைஸ் வச்சுக்கிறேன். இவங்களை அப்படியே மேலே கொண்டு போய்க்கலாம். இது டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ரொட்டேட் கொடுங்க. 180 டிகிரி கொடுத்தாச்சு.
இதையே லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இப்போது இந்த இமேஜை கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஓகே, போதும். அது நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணால் போதும். இது இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ளரில் வந்துட்டு மோஷன் ப்ளர் கொடுத்துக்கணும், லைட்டாக ப்ளர் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ ஃபில்டரில் வரோம், டிஸ்டார்ட்டில் வரோம், கொடுக்குறோம். இப்போதைக்கு கம்மி பண்ணி கொடுப்போம். வாட்டர் இது செலக்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ அந்த வாட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். இன்னொன்று எடுப்போம். ஸோ வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். காப்பி பண்ணிக்கிறேன். ரொட்டேட், ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துக்காங்க, வச்சுக்க. கொடுத்துட்டு பிளர் போகிறோம், மோஷன் பிளர் கொடுக்குறோம், லைட்டாக பிளரு. ஃபில்டரில் வரோம், டிசார்ட்டில் டிஸ்பிளேஸில் கொடுக்குறோம். எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் செலக்ட் பண்ணிக்காங்க. வாட்டர் எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஏதாவது இந்த ஷேடோஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சிம்பிள் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு சின்ன எஃபெக்ட் கிடச்சிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.